முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். செப்டம்பர் 15 முதல் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு. வெற்றி மடிக்கணினி திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5,32,000 மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன சைக்கிள் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க பட்ஜெட்டில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறையினருக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்விக்காக பாடத்திட்டத்தை மாற்றியமைப்பது கட்டாயம் என்றும் அமைச்சர் மரிய வில்சன் உறுதி. உயர்கல்வித்துறைக்கு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மதுரையில் 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. தமிழகத்திற்கு நீட் விலக்கு பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதி. போட்டித் தேர்வுகளுக்கு மாவட்ட பயிற்சி மையங்களில் கூடுதல் வகுப்புகள் நடத்த 3,38,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அரசு பணி தேர்வுகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் விரிவுபடுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வு ஆணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களில் மூலம் SSC, RRB, IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றல் என்ற பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 90 கோடி ரூபாய் செலவில் 5 புதிய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. உலகளவில் உருவாகி வரும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றல் AI and ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இத்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்கள் மாநில அளவிலான டிஜிட்டல் நூலகங்களாக மறு வடிவமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. பொது நூலகங்களை மறு வடிவமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ-ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக
பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். முக்கிய கல்வி மையங்களில் நவீன படுக்கை வசதிகளுடன் 200 மாணவர் விடுதிகளை கட்டுவதற்கும் பட்ஜெட்டில் 3200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்ச நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள் 1 லட்சம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அறிமுகம். முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு மாத உதவித்தொகையுடன் பணியிட பயிற்சி வழங்க பட்ஜெட்டில் 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு பட்ஜெட்டில் 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாயும், பழங்குடியினருக்கான துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு பட்ஜெட்டில் 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறுபான்மையினரை பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவு சங்கங்கள் கூடுதலாக வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தன்ஸ், கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தமிழக அரசின் பட்ஜெட்டில் 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் ஏஐ சார்ந்த அதிநவீன உபகரணங்கள் வாங்க 50% நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு பட்ஜெட்டில் 9,810 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. திருநர்களுக்கு 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிட வசதிகள் நிறுவப்படும் என்றும் அறிவிப்பு. டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும்
அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கிக் கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயதொழில் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு 33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். முதலாம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பட்ஜெட்டில் 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மருந்துகளுக்கான நிதி ஒதுக்கீடு 100 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். மகப்பேறு நாள் நெருங்கும் போது அந்த மையங்களில் தங்கும் கர்ப்பிணிகளுக்கு கட்டணமில்லா உணவு, மருத்துவ சேவை அளிக்க 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னென்ட் உமன் அவருடைய மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பலன் பெறலாம். இந்த மையங்களில் பிரெக்னென்ட் உமன்ஸ் கட்டணமில்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு தமிழக அரசின் பட்ஜெட்டில் 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கு மின் மானியத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் வழங்கும் இந்த திட்டத்தில் 30,000 பேர் பயனடைவார்கள் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்றும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதியுள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக
அப்பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட ஒவ்வொரு ஆண்டும் 10,000 பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு பட்ஜெட்டில் 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும், ஊரக பகுதியில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள் இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. 1,93,000 மீனவ குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு பட்ஜெட்டில் 4,414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதி. தாவேக அரசு அமைந்த பின்னர் 14,790 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 35,062 கோடி ரூபாய் மதிப்பில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தொழில் வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்த 135 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க வழிகாட்டி 3.0 என்ற சேவை அமைப்பு தொடங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. முதலீடு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான அனுமதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதி. தாவேக அரசின் 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தால் மின் கட்டணம் குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையுடன் தாவேக அரசு செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார். மக்களின் வரி பணத்தை தொடவிட மாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக உள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறினார். மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அறம், பொருள், இன்பம் என்ற உயரிய நோக்குடன் 10 தூண்களை அடிப்படையாக கொண்டு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ற பெயரில் ஆவணம் வெளியீடு. 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும்.
தமிழ்நாடு அரசின் கடன் தொகை கடந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நிதி ஆதாரம் குறைவாக உள்ளது என்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்த அரசின் நடவடிக்கைக்கு பயன் கிடைக்க தொடங்கியுள்ளதாக நிதியமைச்சர் தகவல். திட்டங்களுக்கான அனுமதியை பெற நிலவி வந்த ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டரிடம் கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்கள் மேண்டேட்டரி சப்மிஷன் அந்த டெண்டர்கள் போட்டியில்லாதவாறு மாற்றியுள்ளன. இதை கலைத்து நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இரண்டாவதாக, பல அரசு துறைகளில் அந்த துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் மட்டுமே டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்று இருந்த நிலையை மாற்றி எந்த ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டர்ஸ் தகுதி இருந்தால் பிறர் துறைகளிலும் டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்ற நிலையை அரசு கொண்டு வந்துள்ளது. மூன்றாவதாக, இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் புதிய மற்றும் வளர்ந்து வரும் கான்ட்ராக்டர்ஸுக்கு அரசின் டெண்டர்ஸ் எளிதில் கிடைக்க வழிவகுக்கும். அதே நேரத்தில் டெண்டர்ஸ்களில் ஏற்படும் ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன்முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் அரசிற்கு கிடைக்க பெற தொடங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சார வாகனங்களை பழுது பார்க்க 5 ஆண்டுகளில் 22,500 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். இந்த திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுது பார்ப்பதற்கு வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22,500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2031ஆம் ஆண்டிற்குள் பொறியியல், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு AI திறன் பயிற்சி அளிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. இதற்கான பாடத்திட்டத்தை அமைக்க நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றும் தகவல். நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இனோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்க 50 கோடி ரூபாய் செலவில் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும். 8 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து பயிற்சி வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்
மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் பட்ஜெட்டில் 42 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளி நேரத்திற்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் அயல் நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றுவதற்கு மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் செயல்படுத்தப்படும் அயோத்திதாச பண்டிதர் திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கன அடியிலிருந்து 18,000 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரியின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் செல்லும் நிலையில் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் சார்பாக அன்பான வேண்டுகோள், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டுள்ளதால் பிரதான நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கர்நாடகாவின் கபினி அணையில் இருந்து காவிரியில் நீர் திறக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 11,988 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 74 அடியை எட்டியுள்ள நிலையில் வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்த வழக்கில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கைது. கோவில் இணை ஆணையர் அளித்த புகாரின் பேரில் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதை கண்டித்து சென்னை நீலாங்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு. குற்றம் செய்யும் நோக்கம், மிரட்டல் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சை அண்ணா சாலை பகுதியில் மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் 150க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், தஞ்சை மாநகராட்சி முன்னாள் மேயர் உள்ளிட்டோர் மீது தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பள்ளி மாணவிகள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர். நெஞ்சை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் விபத்து குறித்து கீரனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் புகாரி பணியிடை நீக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்த்து விடுவேன் என மிரட்டி 40 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் அதிரடி நடவடிக்கை.